கார்த்திகை தீபம் சீரியல் ஜூன் 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக்கும் மீனாட்சியும் சேர்ந்து ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து விட்ட சமையலை கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சாம்பாரை கரெக்ட் பண்ணுறாங்க கார்த்திக். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு மீனாட்சி கிட்ட சொல்லவும் அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பருங்கிறாங்க. சரி அடுத்து ரசம் போகலாம் அப்படிங்கிறாங்க. ரசத்தை சரி பண்ணுறதுக்காக தக்காளியை ஸ்மேஷ் பண்ணி அதில் கரைச்சி விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு மீனாட்சியும் அதே மாதிரி பண்ணுறாங்க. சரி இது கூட கொஞ்சம் ரசப்பொடி போட்டிங்கன்னா கரெக்டாகிடுங்கிறாங்க. அண்ணி இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசப்பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டில் கொஞ்சம் பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல உடனே மீனாட்சியும் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்திக் பொரியல்ல தேங்காய் துருவி போட்டு சரி பண்ணிட்டுமான்னு கேட்க, சரியா நீ பண்ணுங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திக். மீனாட்சி ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாங்க. இது என்னென்னு கார்த்திக் கேட்கவும், பாயசத்தில் போய் காரப்பொடியை போட்டு கலந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறது கார்த்தின்னு கேட்கவும், இது கார பாயசம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கார்த்தி சொல்ல, என்ன கார பாயசமானு கேட்குறாங்க மீனாட்சி. இல்லை நீ சும்மா தமாஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. அதை கொட்டிடுங்க, இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் இருக்குல்ல அதை வச்சு பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கார்த்திக் பாயச வேலையும் சூப்பராக பண்ணிடுறாங்க. அண்ணி டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லவும் மீனாட்சியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது கார்த்தி அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்ல, இப்போதான் கார்த்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ஐஸ்வர்யாவோட கேடுகட்ட என்ன நடக்க போறதில்ல, தீபாவும் தப்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க மீனாட்சி. சரி அண்ணி தீபா செஞ்ச சாப்பாடுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிங்களா, அது எதுக்குன்னு கார்த்திக் கேட்கவும், அது அந்த ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்க தான். கஷ்டப்பட்டு உப்பு காரம் போட்ட அந்த ஐஸ்வர்யா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு தான், அதுதானே முறை அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், பாவம் நீங்கிறாங்க கார்த்திக். நீங்க என்ன கார்த்தி அநியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்க, கஷ்டப்பட்டு தீபா செஞ்ச சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரத்தை போட்டு தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தாங்களா சொல்லுங்க அப்படின்னு மீனாட்சி கேட்க, இல்லைதான் அப்படிங்கிறாங்க கார்த்திக். அப்போது பேசாமல் இருங்க, நடக்க போகிற காமெடியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வினை விதித்தவன் வினையறுப்பான், அவ்வளோதான் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், சரி அண்ணி ஐஸ்வர்யா பண்ணதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேணாங்கிறாங்க கார்த்திக். சரி இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. தாத்தாவும் கரெக்டாக வராங்க. எல்லோரும் உட்காருங்க சாப்பிட்லாம், தீபா எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்கவும், ரெடியாக இருக்குது தாத்தாங்கிறாங்க தீபா. ஆமாம் தாத்தா எங்களுக்கும் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் சொல்லவும், ஏன் இப்படி அலையிறான்னு தெரியல, அந்த தீபா செஞ்ச சமையலை வாயில் வைக்க முடியுமான்னு தெரியல, ஏன் தான் இப்படி அலையுதோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா நீ போய் செஞ்ச சமையலெல்லாம் எடுத்துகிட்டு வாமா, எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க தாத்தா. சரிங்க தாத்தா எடுத்துகிட்டு வரேன்னு தீபா போவும், நானும் வரேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்குங்கிறாங்க மீனாட்சி. 2 பேரும் போகிறாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க போட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. தீபா உன் கையால் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட போகிறாங்க பாரு, தாத்தாவும் கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் அவங்க போட்டு உப்புக்கார சாப்பாடையே மீனாட்சி கொண்டு வந்து பரிமாறுறாங்க. இன்னொரு சைடு தாத்தா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்கிறாங்க. ஐஸு தீபா சமையலையா கெடுக்க பார்த்த, இந்த சாப்பாடையே சாப்பிடு பாரு, துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓட போகிற அப்படின்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வாயில் வச்சதுமே ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, சாப்பாடு மகா கேவலமாக இருக்குது, இந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த தீபாவை கண்ணா பின்னான்னு திட்ட போகிறாங்க. தீபா உன் கதை இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா என்ன இதெல்லாம் தாத்தா கேட்கவும் உடனே தீபா ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது சாப்பாடு அப்படிங்கிறாங்க தாத்தா. ஆஹா நம்ம போட்டு உப்புக்காரம் நல்லாவே வேலை செய்யுது, செம்ம கடுப்பாயிட்டார் தாத்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. உங்களுக்கு என் சமையல் பிடிக்குமா பிடிக்காதான்னு பயந்துட்டே இருந்தேன், ஆனால் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தாங்கிறாங்க தீபா. ஏம்மா மசாலாலாம் நீ கையால் அரைச்சி போட்டியா இல்லை கடையில் வாங்கினதான்னு கார்த்திகோட அப்பா கேட்கவும், எல்லாமே கையாலேயே அரைச்சி போட்டோமாம்மா, கடையில் வாங்குற மசாலாலாம் உடம்புக்கு கெடுதல்னு தீபா சொல்லவும் அப்படியே சிரிக்கிறாங்க தாத்தா. அப்படியா, அதான் சாம்பாரெல்லாம் சூப்பராக இருக்குது, இன்றைக்கி உன் கையால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா, என்னமோ ரொம்ப அவ சமையல புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அம்மா. இல்லை நாச்சியா, எதிரியாக இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணால் பாராட்டி தானே ஆகணும் அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்கிறாங்க. என்ன இவங்க எல்லாரும் லூஸா, கன்றாவியாக இருக்கிற சமையலை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. சார் எல்லாரும் சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு தீபா கார்த்திகிட்ட கேட்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இனி நான் என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது உங்கள் சமையல் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க கார்த்திக். என்ன எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க, இவங்களுக்கெல்லாம் நாக்கு செத்து போச்சா என்ன, இல்லை இவங்கெல்லாம் என்ன லூஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. திரும்பவும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது தாத்தா எல்லாரும் சாப்பிட்டாங்களா, நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. தீபாவும் மீனாட்சியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா இது நான் செஞ்ச சமையலை விட இன்னும் சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்க, இது உன் புருஷ கைப்பக்குவோம், என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு தீபா கேட்கவும்,
நீ சமைச்சு வச்சுட்டு வெளியே போனல, அப்போ இந்த ஐஸ்வர்யா வந்து உப்பு காரத்தை அள்ளி போட்டு கெடுத்து வச்சுட்டா. அப்புறம் நான் இதை பார்த்துட்டு போய் கார்த்திக் தம்பிக்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சரி பண்ணாரு, டேஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்னு மீனாட்சி சொல்ல உடனே திரும்பி பார்க்குறாங்க தீபா கார்த்திகை. என்னக்கா இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு தீபா கேட்கவும், கார்த்திக் தம்பி தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சார் நல்லா சமைப்பாரா அப்படின்னு தீபா கேட்க, கார்த்திக் தம்பி சூப்பராக சமைப்பார். வாரத்தில் ஒரு நாள் எல்லாரையும் உட்கார வச்சு அவர் தான் சமைப்பார். ஆனால் இதெல்லாம் எப்போவாவது ஒரு டைம் ரேராக தான் நடக்கும். புருஷன் செஞ்ச சமையலை பொண்டாட்டி சாப்பிட்றது சுகமே தனிதானே அப்படின்னு மீனாட்சி கேட்க, ஆமாக்காங்கிறாங்க தீபா. உடனே கார்த்திக் தீபாவை கூப்பிட்டு, நீங்கள் செஞ்ச பால் பாயசம் சூப்பராக இருக்குங்கிறாங்க கார்த்திக். பாரு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி உன்னை பாராட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க மீனாட்சி. இவன் என்ன பொண்டாட்டியை தள்ளி வச்ச மாதிரியா இருக்கான், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கே ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா. என்ன அபிராமி, எல்லாரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க, தீபா சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தாத்தா கேட்கவும், நல்லா இருக்குப்பாங்கிறாங்க கார்த்திகோட அம்மா. அக்கா என்ன ஐசக்கா ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு தீபா கேட்க, வேணா விதைச்சவன் வேணா அறுத்து தான் ஆகணும், அவள் எந்த சாப்பாட்டில் உப்பு காரம் போட்டாலோ அதே சாப்பாடை தான் நான் அவளுக்கு கொடுத்தேன், அதான் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறா அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அக்கா ஏங்கா இப்படி பண்ணீங்க பாவங்க்கா அப்படின்னு தீபா சொல்ல, அவள் பண்ண காரியத்துக்கு அனுபவிக்கட்டும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இதையெல்லாம் பார்த்து கார்த்திக் சிரிக்கிறாங்க. உடனே தாத்தா, தீபா எல்லாரும் பாராட்டுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நீ இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அடுத்த போட்டிக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தீபா தாத்தா கிட்டேயே பாராட்டு வாங்கிட்ட, பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க மீனாட்சி. இது எல்லாத்துக்குமே நான் வணங்குற அந்த முருகன் கடவுளோட அருள் தாக்கா காரணங்கிறாங்க தீபா. கார்த்திக் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தீபா வராங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு தீபான்னு கேட்குறாங்க கார்த்திக். இல்லை நீங்கள் எனக்காக சமைச்சிங்களா அதுக்கு தான் அப்படின்னு தீபா சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க கார்த்திக். இல்லை மீனாட்சி அக்கா சொன்னாங்கங்கிறாங்க தீபா. நான் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க கார்த்திக். இவங்களையெல்லாம் நம்பி ஒரு ரகசியத்தையும் சொல்ல முடியாதுங்கிறாங்க கார்த்திக். இதில் ரகசியமோ மறைக்கிறதுக்கோ என்ன சார் இருக்குது, நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு மீனாட்சி அக்கா ஆசைப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு தீபா சொல்லவும், அவங்க உனக்கு சப்போர்ட்டு, நீ அவங்களுக்கு சப்போர்ட்டு, ரொம்ப நல்ல ஜோடி தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அது இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு மீனாட்சி அக்கா சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட சமைச்சு நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு தீபா கேட்க, நான் நல்லா சமைப்பதா, ஆனால் யார் என்னை கிச்சனுக்குள்ளே விடுவாங்க, அது அவங்க ஏரியா இல்லை, அது போக நான் சமைக்கலை, நீங்கள் சமைச்சதை நான் சரி பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் தாத்தா கிட்டே கெட்ட பேர் தான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க தீபா. தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லவும், இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்படி இல்லை சார், நான் சமைக்காமல் இருந்தாலோ ஒரு வேளை சமையல் மோசமாக இருந்தாலோ அதுக்காக தாத்தா என்னை திட்டினாலோ பிரச்சனை இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டு சமைச்சு அதுவும் டேஸ்ட்டாகவும் சமைச்சு தாத்தா கிட்டே கெட்ட பேர் வாங்கியிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு தீபா சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதாங்கிறாங்க கார்த்திக். ஐஸ்வர்யா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் தாத்தாவும் கோவப்பட்டு என்னை வெளியே போக சொல்லியிருந்தா இந்த தப்பை சரி பண்ண முடியாமையே போயிருக்கும் அப்படின்னு தீபா சொல்ல, அதான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல இல்லைங்கிறாங்க கார்த்திக். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாட்சி கார்த்திகோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தை நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்க, அது நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குங்கிறாங்க. தாத்தா சொன்ன 2 விஷயத்தையும் தீபா நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டா, அப்போது அவள் இந்த வீட்டுக்கு ஏற்ற நல்ல மருமக தானே அப்படின்னு மீனாட்சி சொல்ல, என்ன மீனாட்சி சொல்கிற, அவள் பூ எடுத்துகிட்டு வந்ததுனாலையோ இல்லை நல்லா சமைச்சதுனாலையோ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க, அப்போ இந்த வீட்டு மருமகளை ஏற்றுக்க மாட்டீங்களா தீபாவை அப்படின்னு மீனாட்சி சொல்ல, எதுக்கு ஏற்றுக்கணும், அவள் பண்ண காரியத்துக்கு சாதாரண மனுஷாவே ஏற்றுக்க முடியாது, எப்படி மருமகளை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கார்த்திகோட அம்மா சொல்ல, ஒருவேளை தப்பில்லைன்னு நிரூபிச்சிட்டா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்க, முதல்ல நிரூபிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தாத்தா வராங்க. என்ன அபிராமி என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு தாத்தா கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, தீபாவை மருமகளாக நிரூபிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தா, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி பேச தான் நானும் இங்கே வந்தமான்னு தாத்தா சொல்கிறாங்க. தீபா இங்கே வாமான்னு சொல்லி தாத்தா கூப்பிட்டு, நான் சொன்ன 2 விஷயத்த பண்ணால மட்டும் தீபா நல்லா மருமகளாக முடியாது, கட்டிக்கிட்ட புருஷனை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு தீபாவை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு தாத்தா சொல்ல, என்னப்பா செய்ய போகிறீங்கன்னு அபிராமி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் தீபாக்கும் ஒரு போட்டி வைக்க போகிறேன், கார்த்திக் பற்றி 5 கேள்விகள் கேட்க போகிறேன், கார்த்திகை பற்றி யார் சரியான பதிலை சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திகோட அம்மா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தீபா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.